ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரெஸ்டாக சொல்கிறேன், கேளுங்க. 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளுங்க. அன்னைக்கு தான் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையுடைய முதல் நாள். ஸோ கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஸோ இந்த சித்திரை முதல் நாள் அன்னைக்கு சூரியன் முதல் ராசியான மேச ராசியில் பயணத்தை தொடங்குவார். ஸோ இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படுது. இந்த நாள் தான் தமிழர்களுடைய திருநாளான தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. ஸோ தமிழர்களுடைய திருநாளான இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த ஒரு வருடம் ஒரு சிறப்பான வருடமாக அமையணும்னு சொல்லி எல்லாருமே கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைப்போம். அதோடு இந்த தமிழ் வருடத்துடைய சிறப்பு என்னன்னா பஞ்சாங்கம்தான். ஒவ்வொரு தமிழ் வருடம் பிறக்கும் போது ஒவ்வொரு பஞ்சாங்கமானது குறிப்பிடப்படும். அப்படி குறிப்பிடப்படக்கூடிய பஞ்சாங்கத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு வருடத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த பஞ்சாங்கத்தின் மூலிமா தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த வருடத்துக்கான பஞ்சாங்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருடம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெயர் வரும். இந்த பெயர்களுக்கு ஏற்ப பஞ்சாங்கமானது சொல்லப்படும். அந்த வகையில் இப்போ பிறக்கக்கூடிய தமிழ் வருடத்துடைய பெயர் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு பஞ்சாங்கத்தையே சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்குறது மட்டும் இல்லாமல் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பாருங்கள். ஏன்னா புத்தாண்டு பிறக்கக்கூடிய அன்னைக்கு பஞ்சாங்கம் கேட்குறது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஸோ பஞ்சாங்கத்தை கேட்டிங்கன்னா அந்த வருடமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை இன்றைக்கும் பாருங்கள், புத்தாண்டு அன்னைக்கும் பாருங்கள். சரி, இப்போ பஞ்சாங்கம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதோடு ஆண்டு பிறக்கக்கூடிய அந்த ஒரு பெயரையும் சொல்லிடுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ பிறக்கக்கூடிய வருடம் பரபவ ஆண்டாக பிறக்க இருக்குங்க. ஸோ இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பிரபவ ஆண்டு தொடக்க மாதங்கள் பொதுமக்கள் பொதுவாகவே பொருளாதார ரீதியாக நிறைய சவால்கள் இருக்கோ. பருவம் மாறி மாறி வெயிலும் மழையும் இருக்கோ. ஸோ பருவம் மாறி மாறி வெயிலும் மழையும் வரும்போது நிறைய நஷ்டமும் ஏற்படும். அப்புறம் நவக்கிரகங்களில் தளபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கோ. செவ்வாயுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருந்தால் சொல்லவே தேவையில்லை. அந்த வருடம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அப்போ பிரபவ ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிந்து செயல்படுங்க. ஆக்சுவலி தமிழர்களுடைய வாழ்வியலோடு இணைந்தது தான் வானியல். அது நாம் பிரித்தாலும் பிரிக்க முடியாத ஒரு உண்மை. சூரியன் தனது பயணத்தை தொடங்கக்கூடிய முதல் ராசியான மேசத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய தினமே நமக்கு தமிழ் புத்தாண்டாக சொல்லப்படுது. ஏப்ரல் 14, 2026 சித்திரை 1 அன்னைக்கு பிரபவ எனும் புதிய தமிழ் ஆண்டு பிறக்க இருக்கு. இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமை பிறப்பதால் ரொம்பவே சிறப்பு. நவக்கிரகங்களுடைய தளபதியான செவ்வாயின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்க போது. இதன் காரணமாக இந்த ஆண்டு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிரடி மாற்றங்களும் துணிச்சலான முடிவுகளும் எடுக்க முடியும். அதோடு அதிகார வர்க்கத்தில் சில அதிரடி மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அப்படி எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமாக இருக்கும். ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய அதிரடி விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ அந்த அதிரடி விஷயங்களை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே நம்மளால் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக சர்வே பண்ண முடியும். அதே போல் இந்த ஆண்டுக்கான சித்தர் பாடல் என்னங்கிறத சொல்கிறேன். அந்த பாடலை தெரிஞ்சுக்குங்க. இந்த சித்தர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஆண்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவர் பாடல் மூலிமா தெரியப்படுத்துகிறாரு. அவர் பாடலில் பாடின அந்த விஷயங்கள் அந்த ஆண்டு கண்டிப்பாக நடக்குது. இது வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அவர் பாடின பாடல் எல்லாமே நடந்திருக்கு. இப்போ பிரபவ ஆண்டு பிறக்க போது இந்த ஆண்டுக்கான பாடல் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் ஆல்ரெடி எழுதுனதை உங்களுக்கு சொல்கிறேன். பாடல் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த பாடல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் அதில் தான் உங்களுக்கு பஞ்சாங்கமே அடங்கியிருக்கு. ஸோ சித்தர் பாடல் என்னங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க.
தமிழ் வருடங்கள் படி மொத்தம் 60 ஆண்டுகள் இருக்குது. அதில் இடைக்காடர் சித்தர் இந்த சித்தர் வந்து தனது 60 வருட வெண்பாவில் ஒவ்வொரு ஆண்டை பற்றி ஒவ்வொரு மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் குறிப்பிட்ட அந்த விஷயம் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நடந்திருக்கு. அதன்படி இந்த பிரபவ ஆண்டோடைய இதை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. மிக்க பரபவத்தின் மேதினியர் பின்மலையாம் தக்க பசு கடலை குளிக்குமா இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிருக்கும் இன்பம் கலிகதனவே கருது. இதுதான் இந்த டைம் அவர் கூறியிருக்கக்கூடிய பாடல். அதாவது இந்த வருடம் இந்த பாடலுக்கேற்ப நடக்கும் என்பது கூறியிருக்கிறாரு. ஸோ இந்த பாடலுக்கான விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாடலுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்குங்க. இந்த பாடலுக்கான விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆண்டில் வந்து பருவமழை சற்று தாமதமாக பெய்யுமா? அப்படி பருவமழை சற்று தாமதமாக பெய்தாலும் கால்நடைகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதா? குறிப்பாக பால் உற்பத்தி அதிகரித்து விவசாய சார்ந்த தொழில்கள் மேன்மையடையுமா? அதோடு மக்கள் மனதளவில் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் சில வாழ்வாதார சவால்களை சந்திக்க நேருமா? ஸோ இதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். ஸோ இந்த பாடலுடைய விளக்கத்தை கேட்கும்போதே இப்போ நமக்கு ஒரு இது வந்து கிளிக் ஆகிருக்கோ, ஆல்ரெடி வாழ்வாதார சவால்களை சந்திச்சிட்ருக்குறோமே அப்படின்ட்டு. ஸோ என்ன அப்படிங்கிறது இமேஜ் பார்க்கும்போதே தெரியும், கேஸ் தான். இப்போ வாழ்வுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்போலாம் கேஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விலைவாசியும் அதிகமாகிருச்சு, அட் த சேம் டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. இதனால் நிறைய ஹோட்டல்கள் மூடப்பட்டு சில வாழ்வாதார சவால்களை சந்திக்கவே ஆரம்பிச்சிட்டோம். இவர் பாடின பாட்டுக்கும் இப்போ இந்த தாள்களை நம்ம கேட்குறதுக்கும் கண்டிப்பாக எந்தளவுக்கு உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இனி வரக்கூடிய இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நாம் நடந்துக்க தயாராகணும். ஸோ இந்த பாடல்களுக்கான விளக்கம் இதுதான். பாடல் இந்த வருடத்துக்கு இதுதான். ஸோ இன்னும் இந்த பிரபவ ஆண்டுடைய பஞ்சாங்க கணிப்புகளும் சொல்கிறேன், அந்த கணிப்புகளும் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பிரபவ ஆண்டுடைய தொடக்க மாதங்கள் நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக சவால்கள் இருக்கும். ஆல்ரெடி கேஸ் சவால் இருக்குது, இதில் பொருளாதார சவாலும் வரப்போகுது. பருவம் மாறி மாறி வெயிலும் மழையும் இருக்கும். அதனால் அதிக வெயில், அதிக மழை, அப்புறம் பருவம் தவறிய அல்லது முன்கூட்டிய மழை, இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பங்குனியில் பல இடங்களில் மழையும் பெய்துட்ருக்கு. அப்புறம் இந்த ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி நவம்பர் மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை சீராக தொடங்கும். அதோடு அரசாங்கத்தின் புதிய கொள்கைகள் மற்றும் உலகளவிய சந்தையில் ஏற்படக்கூடிய சமநிலை காரணமாக ஆண்டுடைய இறுதியில் ஓரளவு நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் மத்திய கிழக்கில் நிலவி வரக்கூடிய போர் சூழல் கொஞ்சம் தணிந்தாலும் அடுத்த ஆண்டு தான் சீராகும் என்ற கணக்கிடப்பட்டிருக்கு. ஆல்ரெடி போர்னால தான் கேஸில் நிறைய பிரச்சனை பார்க்குறோம், இன்னும் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. பிரபல ஜோதிடர்களுடைய கணிப்புப்படி நிறைய பேருக்கு இந்த தமிழ் வருடம் பிறந்ததுக்கு பின்னாடி வேலை இழப்பு ஏற்படும். அதோடு வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கிருந்து மீண்டும் தாய்நாடு திரும்புவது போன்றவையும் நடக்கலாம். அதே நேரத்தில் மருத்துவர்களுடைய புரட்சி ஏற்பட்டு நாட்பட்ட நோய்களுக்கு குணமடையக்கூடிய மருந்துகள் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி சில அதிசயமான விஷயங்களும் நடக்கலாம். பொருளாதாரத்தில் கூட சந்தையில் பணப்புழக்கம் மந்தமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எனவே தேவையற்ற செலவுகளை வந்து தவிர்த்து சேமிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது பொதுவாக நல்லது. அப்புறம் இணையவழி வர்த்தகங்கள் மற்றும் ஆன்லைன் பண பரிமாற்றங்களில் கூடுதல் எச்சரிக்கை தேவை. மோசடிகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி மோசடி இருக்குது, பார்த்துக்குங்க. அப்புறம் புதிய சட்டத்திட்டங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரலாம். குறிப்பாக காவல்துறை மற்றும் பாதுகாப்பு துறையில் நவீன மாற்றங்கள் நிகழலாம். அதோடு புதிய வகை மருத்துவ சவால்கள் தோன்றினாலும் அதற்கான தீர்வுகளையும் மருத்துவ உலகம் கண்டறியும். அதோடு புதிய தொழிற்சாலைகள் உருவாகிறது, உற்பத்தி துறை விரிவடைகிறது, இந்த மாதிரி சாதகமான சூழல் நிலவும். ஆக மொத்தம் இந்த ஆண்டு பிறந்தாலும் நமது உழைப்பும் நேர்மறை எண்ணங்களுமே நம்மளை உயர்த்தும். வரக்கூடிய பிரபவ வருடம் சவால்களை கடந்து அனைவருக்கும் வெற்றி தரக்கூடிய ஆண்டாக அமையணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பஞ்சாங்கத்தையும் இந்த பாடலையும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியங்கிறதுனால தான் இப்போ நான் வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணேன்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பிரபவ வருடம் பிறக்கக்கூடிய பஞ்சாங்க கணிப்பை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.